வணக்கம். மாகா கல்யாணம் சீரியலில் மகாலட்சுமி சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், அப்படி நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்களே பாருங்கள். ஆளாளுக்கு என்ன திட்டுறாங்க, எல்லா குழப்பத்துக்கும் நீங்கள் தான் காரணம்னு இவங்க திட்டுறாங்க. எல்லாரும் என்ன சொல்லுன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறது. அப்புறம் பூஜையை நிறுத்திட சொன்னாங்க, நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் என் இடத்துல நீந்தா கூட சொல்லியிருப்பேன்ட்டு, ஆனால் உங்களை மாதிரி நான் பண்ணியிருக்க மாட்டேன்ட்டு இவங்க கோவத்தோடு போயிடுறாங்க. கோடீஸ்வரி ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன விஷயம், மகாலட்சுமி ஏதோ ஃபோன் பண்ணால் சீக்கிரமாக கட் பண்ணிட்டா, ஏதாவது பிரச்சனையான்ட்டு அவங்க கேட்குறாங்க. இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பிரபாவுக்கு ஆக்சிடென்ட்டுன்னு ஃபோன் வந்துன்ட்டு அதனால் போனான்ட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பூஜை நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிறாங்க. இங்கே காயத்ரி அத்தை, சித்ரா அத்தை, அனாமிகா 3 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு அதெல்லாம் அவங்களுக்கு திருப்பி அடி நம்ம கொடுக்கணுன்னாக்கா நீ நான் சொல்கிற மாதிரி செய்யன்ட்டு அனாமிகா ஃபோன் பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் சித்ரா வந்து நிற்கிறாங்க. மகாலட்சுமி வெளியே போகிறதுக்கு காரணம் நீ தானான்னு கேட்குறாங்க. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு நான் இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கலாம்லன்றாங்க. நான் அந்த மாதிரிலாம் ஏன் பண்ண போகிறேன்றாங்க. அப்போ நான் மட்டும் ஏன் பண்ண போகிறேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ நீ தான் பண்ணியிருப்பேன் நான் நினச்சேன்ட்டு, நீங்கள் பண்ணியிருப்பேன் நான் நினச்சேன்ட்டு 2 பேருமே சொல்லிக்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாதான்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. நீ பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட சொல்கிறான்ட்டு சித்ரா நினச்சிட்டு போகிறாங்க. மகாலட்சுமி வந்து தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா வந்து நிற்கிறாரு. என்ன தானே புலம்பிகிட்டு இருக்கேன்ட்டு என்னை புலம்ப வச்சுட்டிங்களே, நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டோம், நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எல்லோரும் என்னை எப்படிலாம் பேசிட்டாங்க, அந்த ஃபோன் வந்து வச்சு தான் நான் போனேன். ஆனால் நீங்கள் அதை சொல்லிட்டீங்களே, நீங்கள் என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி சொல்லக்கூடாது சொல்லியிருந்தா கூட நான் சொல்லியிருந்துருக்க மாட்டேன், உயிரே போகுதுன்னா கூட. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்களேன்ட்டு எப்போ பாரு எதுக்காக நீ இந்த மாதிரி நானும் பார்த்துக்கிட்டேன், நேற்றுலேருந்து இந்த மாதிரி சிறுன்னு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்ட்டு இவர் கேட்குறாரு. அவங்க சொல்ல மாட்டுறாங்க. நான் போயிட்டு விஜயோட ரூமை டெக்கரேஷன் பண்ணுறேன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு திரும்புகிறாங்க. அதில் காயத்ரி வந்து நிற்கிறாங்க. நீ விஜயோட ரூம் எதுவும் டெக்கரேஷன் பண்ணுறது வேணாம், அவங்களோட கல்யாணம் தான் ரொம்ப பிரச்சனை நடந்தது, அது போதும் நீ பண்ணதெல்லாம், அதனால் நீ இப்போ டெக்கரேஷனில் எதுவும் பண்ணுறது வேணாம், பூஜை ஏதோ ஒன்று நல்லபடியாக நடந்தது, அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிக்கிட்டோம், அவங்களோட ரூம் பக்கமாக நீ போகக்கூடாது, நான் விஜய் கிட்ட பேசிக்கிறேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் விஜய் 2 நகை பாக்ஸ் எடுத்து வந்து கட்டுறாரு. இதில் நான் அனாமிகாவுக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இதில் எது அனாமிகாவுக்கு நல்லாயிருக்க சொல்லுங்கன்னுட்டு, நீயே எது பிடிச்சதை சொல்லுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னதான் சரியாக இருக்கும், நீங்கள் சொல்லுங்கன்ட்டு இவங்க அதில் ஒன்று சொல்கிறாங்க. அவர் கிளம்பிட்டாரு. விஜயோட ரூமை பார்க்குறாரு. அதில் மகாலட்சுமி காலமே எங்கே போனால் தெரியலன்ட்டு இவர் மகாலட்சுமியை தேடுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.